மத்திய பிரதேசத்தில் நிகழ்ந்த சாலை விபத்துல ஒரு கார் பல அடி தூரத்திற்கு தூக்கி வீசப்பட்ட காட்சிகள் வெளியாகி இருக்கு. மத்திய பிரதேச மாநிலம் போபாலை அடுத்த பைராக்கார் சிச்சிலி என்ற பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் அதிவேகத்தில் சென்ற கார் ஒன்று எதிரே வந்து கொண்டிருந்த மற்றொரு கார் மீது மோதியது. இதில் கார் பல அடி தூரத்திற்கு சுழன்றபடி தூக்கி வீசப்பட்டது. இந்த விபத்தில் மாணவர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 5 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கொடைக்கானல் 5 வீடு அருவிக்கு குளிக்க போன மருத்துவக் கல்லூரி மாணவர் ஒருத்தர் நீரில் மூழ்கி மாயமான சம்பவம் நண்பர்கள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. பொள்ளாச்சியிலிருந்து 11 பேர் அருவியில் குளிக்க சென்றபோது மருத்துவக் கல்லூரி மாணவர் நந்தகுமார் என்பவர் எதிர்பாராத விதமாக நீரில் மூழ்கி மாயமானார். இது குறித்த தகவலின் பேரில் விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் தேடும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இரவு நேரம் மற்றும் அருவியில் நீர் அதிகரித்ததால் தேடும் பணியில் தொய்வு ஏற்பட்ட நிலையில் காலையில் மீண்டும் தேடும் பணி நடைபெற்றது. இதுவரை இந்த அருவியில் 11 பேர் உயிரிழந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.